பிம்பமே வணக்கம் சார். வணக்கம். இவன் ஏன் கும்பிடுறான்? கிருக்கேன் மறுபடியும் புளிய காணா. அதே பூட்டுத்தான் இருக்கு. ஐயோ, சம்திங் ராங். ஐயோ, ஓ அடியே, ஐயோ ஐயோ ஐயோ, அங்க புளிய காணா, இங்க பூ உதிர்ந்திருக்கு. ஐயோ, இதுல ஏதோ மர்மம் அடங்கி இருக்கு. சொன்னா கேளுங்க. சொன்னா கேக்குற விஷயமா அது? நார் நாரா நாரி போச்சு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப ஒண்ணும் நடக்கலங்க. அப்பவே நடந்துருச்சா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. புளிய புடிக்கிறேன். காட்டு புளிய? பூட்டு புளிய. இந்த பூட்ட திறந்த சாவி புளிக்கும், புளிக்கிற சாவியை நான் புடிக்கிறேன். ஏங்க இப்படி குட்டி போட்டா போன மாதிரி அலையறீங்க? வேற எவனாவது குட்டி போட்டுட்டா சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்படி சும்மா இருக்கிறது? முட்டையிடுற கோழிக்குத்தானே இந்த இது தெரியும். எது? சும்மா இரு. சார், கொஞ்சம் குடுக்குறீங்களா? பாத்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற ஓசில சிகரெட் கேக்குறியப்பா? சிகரெட் இல்ல, ஆவி. எதுக்கு? புளிக்கல. சாவி எங்கேயாவது புளிக்குமா? புளிக்கணும், ஆனா இது புளிக்கல. நிச்சயமா இது புளிக்காது. போன காரியம் என்னாச்சு? புளிக்கல. புளிக்காதே. உனக்கு என்ன? இவளுக்கு தெரிஞ்சுதான் திறந்தாங்களா, தெரியாமலே திறந்தாங்களா? ஒன்னும் புரியல. இந்தாங்கம்மா, இந்த கடை சாவியை உங்க வீட்டுக்காரர் கொடுக்க சொன்னாரு. அவரு அவசரமா வெளியே போறாரா? அந்த சாவியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எதுக்கு? உங்க வீட்டுக்கார சாவியை கொஞ்சம் கொடுங்க. காசு பணத்தையா கேக்குறாரு? சாவியை தானே கேக்குறாரு, கொடுங்களேன். சிவாரசுக்கு ரொம்ப நன்றிமா. ஏன் திரும்பி நிக்கிறீங்க? இதை நீங்க பார்க்க கூடாது. உங்க வீட்டுக்கார சாவி புளிக்கல. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, வேணுமா? என்ன சாவி? என் பையனோட சைக்கிள் சாவி. அது சரியா வராது. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. அண்ணிட்ட சாவிய கொடுத்து 2 சர்பத் பாட்டில் வாங்கிக்கோ. நில்லுங்க, அந்த சாவியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் இது வரைக்கும் சர்பத் தான் கேட்டிருக்காங்க. நீங்க சாவியை கேட்கறீங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு, கொடுங்களேன். இந்தாங்க, ஆசைப்படுறீங்க. ஐயோ, புளிச்சிருச்சு புளிச்சிருச்சு. சாவியை எச்ச பண்ணாதீங்க. என் குடும்பத்தையே எச்ச பண்ணிட்டியே. சாவியை எச்ச பண்றதா பெரிய விஷயம்? அட பாவி, சர்ப்பத்தை வியாபாரம் பண்ண வந்த நீ என் வீட்டுக்குள்ள சர்ப்பமா வந்துட்டியே. உங்க வீட்டையே நான் பார்த்தது இல்லையே. பூட்டையே பாத்துட்டியே. இது ஒண்ணு போதாதா? இவர்தான் சொல்ல மாட்டாரு, நீ வாய் திறந்து சொல்லையா? இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் பொண்டாட்டிய பாதுகாக்கிறதுக்காக வீட்டை பூட்டி பூட்டு மேல புளிய வச்சுட்டு போனேன். இவன் டெய்லி திறந்து என்னென்னமோ பண்ணிருக்கானே. என்னது வந்துகிட்டே இருக்கு? விடியா விடியா, புளிய அவர் எடுக்கலையா, நான் தான் எடுத்தேன். அட பாவி, பக்கத்து வீட்லயே இருந்து பூட்டை திறந்திருக்கியா? உன்ன பூட்டு மேல தேவையில்லாம புளி இருந்துச்சு, வீட்டுக்கு எடுத்துட்டு போனா குழம்பு வைக்கலாமேன்னு நான் தாயா எடுத்துட்டு போனேன். தினசரி. அப்படியா? ஏமாளி வச்சுட்டு போயிட்டேன், புத்திசாலி எடுத்துட்டு போயிட்டேன். பாத்தீங்களா, பொம்பளை மேல சந்தேகப்பட்டதுனால தெருவே கூடி போச்சு. சந்தேகம் எவ்வளவு பெரிய வியாதிங்கிறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? உங்களை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு பூட்டு மேல புளிய வச்சு அடைக்க போறேன். இது என்ன அநியாயம்? என்னங்க, ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? கரெக்ட். சந்தேகங்கிறது ஆம்பளைக்கும் வரக்கூடாது, பொம்பளைக்கும் வரக்கூடாது.